Hi guys, it's your Sunshine Vlogs President 5, Sri and Anthony. என்னடா எடுத்து போய் கட்ட போய் காமிக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, மீன் மார்க்கெட் போகணும்ல, அதனால் மீன்லாம் வாங்கி கட்ட போய் வேணும்ல, அதனால் கட்ட போய் எடுத்து அண்ட் இன்னைக்கு சண்டேனாலே எல்லார் வீட்லேயும் ஸ்பெஷல் தான். ஸோ அதனால் மீன் மார்க்கெட் போய் மீன் வாங்கலான்னு ஒரு குட்டி விலாக் எடுக்கலாமான்னு சொல்லிட்டு ஒரு விலாக் எடுக்கிறோம். ஓகே, இன்றைக்கி நம்ம போகிற வழியில் பார்த்திங்கன்னா நிறையா லேக்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ ஒன்று ஒன்றா பார்த்துட்டு போகலாம். இதுதான் ஃபஸ்ட் லேக். இந்த லேக் எங்களுக்கு பார்த்திங்கன்னா வீரகேரளம்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்திங்கன்னா வணக்கங்கள்னு சொல்லுவாங்க இந்த லேக் பேர். ஸோ கோயம்புத்தூருக்கு ஏற்ற மாதிரியே அதோட ஸ்லாங்லேயே ஒரு லேக் பேர் வச்சுருக்காங்க. பரவாயில்ல, வண்டர்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் போகிற வழியில் பார்த்திங்கன்னா இன்னொரு லேக் இருக்குது, ஆனால் இந்த லேக்குன்னு எனக்கு தெரில. பட் ஆனால் நிறையா சின்ன சின்ன லேக் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. அண்ட் மார்னிங்லேருந்தே ஒரே மழையாக இருக்குது. கோயம்புத்தூர் ஃபுல்லாகவே இப்போது ரொம்ப மழை சீசன் வந்துடுச்சு போல். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. அண்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு லேக் இருக்குது. அந்த லேக் பேர் எனக்கு தெரியல. அண்டு இதுதான் எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ எல்லோரும் கெஸ் பண்ணியிருப்பீங்க. இது வேறு எதுவும் இல்லை, நம்ம உக்கடம் லேக் தான். கோயம்புத்தூருக்கே ஒரு பெரிய லேக்னால் உக்கடம் லேக் தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. அண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ரெயினாக இருக்கனால அதுவும் மழை துணி வந்துகிட்டே இருந்துச்சு நாங்கள் போகிறப்பெல்லாம். எங்கள் கடையிலலாம் நிறைய சைட்லலாம் பார்த்திங்கன்னா மீன் கடையில் போட்டிருந்தாங்க. பட் ஆனால் மார்க்கெட்டில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சைடில் சின்ன சின்ன கடை இருக்கும். அதெல்லாம் இந்த உக்கடம் லேக்கில் இருக்க அந்த மீன் தான். ஸோ குளத்து மீன் நிறைய பேர் வாங்குவாங்க. பட் ஆனால் சரி, நம்ம மார்க்கெட்டில் போய் பார்த்திங்கன்னா கடல் மீன் எல்லாமே இருக்கும். மோஸ்ட்டாக தூத்துக்குடியிலேருந்து தான் அந்த மார்க்கெட்டுக்கு நிறையா வரும். அப்புறம் ஒரு வழியாக எப்படியோ மீன் மார்க்கெட் வந்தாச்சு. பார்த்திங்கன்னா நிறைய மீன் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக நிறைய கலர்ஸ்லலாம் இருந்துச்சு. பிங்க்கு அண்ட் க்ரீன் நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அண்டு சில கடையில் வீடியோ கூட குறிப்பிட்டு பார்த்துட்டே இருந்தாங்க. கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. இந்த பெரிய மீன் மட்டும் எடுக்கும்போது இந்த அண்ணா கிட்ட கேட்கும்போது எடுத்துக்கோங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சாஃப்டாக பேசினாங்க. இதை கோயம்புத்தூருக்கு ஓவராலாக மீன் மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க. இங்கே தான் எல்லாமே வாங்குவாங்க. அதுவும் இல்லாமல் சின்ன சின்ன இந்த வண்டியில் வரவங்களாம் இங்கே தான் வாங்கிட்டு போய் சேல் பண்ணுவாங்க. இங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்பாக இருக்கும். அதுவும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அண்ட் மார்னிங் 4 o'clockலேருந்தே ரொம்ப பிஸியாக தான் இருக்கும். ஏன்னா 4 o'clockலாம் போயிருக்கேன். அதுக்கு முன்னாடியிருந்தே நைட்டு ஃபுல்லாக ஓவராலாக இருக்குமா என்னன்னு தெரில. பட் மார்னிங் 4 o'clockலேருந்தே இது ஓப்பனில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா நிறையா இந்த ஃபிஷ் மார்க்கெட்லேயே நிறைய கடையெல்லாம் இருக்குது. நிறையா டிஃப்ரெண்ட்டான மீன்லாம் நிறைய வச்சுருக்காங்க. சப்போஸ் நீங்கள் கோயம்புத்தூராக இருந்தால் இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபிஷ் வாங்கியாச்சு. கட் பண்ணுறதுக்கு கட்டர்கிட்ட கொண்டு கொடுத்துட்டோம். அண்ட் ஃபிஷ் மார்க்கெட் ஆப்போசிட் சைடு தான். மீன் வெட்டுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க இங்கே. ஸோ அங்கே போனாலே உங்களுக்கு மீன் வெட்டி தருவாங்க. இங்கே கட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா கேஜி ப்ரைஸ் தான். இப்போ 1 kg ஃபிஷ்ஷாக இருந்துச்சுன்னா 30 rupees வந்துட்டு சார்ஜ் பண்ணுவாங்க. அண்ட் ஃபைனலி ஃபிஷ் வாங்கியாச்சு அண்ட் வீட்டுக்கு போகிறோம். டாட்டா.